விளம்பர பலகை மீது தொண்டர்கள் ஏறாத வகையில் முள் கம்பிகள் பொருத்தப்படும் என தவேக தலைமை ஒருங்கிணைப்பாளர் கே.ஏ. செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். ஈரோடு மாவட்டம் பெருந்துறை அடுத்த விஜயமங்கலம் சுங்கச்சாவடி அருகே சரளை எனும் இடத்தில் வரும் 18ஆம் தேதி தவேக தலைவர் விஜயின் பரப்புரை கூட்டத்திற்கான ஏற்பாடுகளை அக்கட்சியினர் தீவிரமாக மேற்கொண்டு வருகின்றனர். இந்த பணிகளை பார்வையிட்ட பின் செய்தியாளர்களிடம் பேசிய செங்கோட்டையன் பொதுக்கூட்டம் குறித்து விளக்கினார். அது பெரிய போர்டு இருக்கிறது, அதுக்கு என்ன செய்ய போகிறேன் என்று கேட்டிருக்கிறீர்கள். அதை பொறுத்தவரையிலும் தொண்டர்கள் அதில் ஏறாது இருப்பதற்கு முள்கம்பிகள் சுற்றி விடப்படும். அப்போது அதில் ஏறுவதற்கு வாய்ப்புகள் இல்லை. அதே இடத்தில் எங்களுடைய தொண்டர் படைகள் 5 பேர்கள் அங்கே இருப்பார்கள். காலதாமதம் இன்றி விஜய் உரிய நேரத்தில் ஈரோடு பரப்புரை கூட்டத்திற்கு வருவார் என்றும் செங்கோட்டையன் தெரிவித்தார். கடலூர் மாவட்டம் சிதம்பரம் அருகே புவனகிரி பகுதியில் ONGC குழாயில் இருந்து பலத்த சத்தத்துடன் கேஸ் கசிந்ததால் கிராம மக்கள் பீதியடைந்தனர். புவனகிரி சுற்றுவட்டார பகுதிகளில் சில இடங்களில் ONGC நிறுவனத்தின் எண்ணெய் கிணறு குழாய்கள் உள்ளன. இதில் உளுத்தூர் கிராமத்தில் உள்ள வயல்வெளி பகுதியிலும் ஒரு கேஸ் குழாய் உள்ளது. இந்த குழாயிலிருந்து நேற்று இரவு திடீரென பயங்கர சத்தம் கேட்டது. பின்னர் அந்த பகுதியைச் சேர்ந்த சிலர் சென்று பார்த்தபோது நாற்றத்துடன் வாயு கசிவு ஏற்பட்டது தெரிய வந்தது. பயங்கர சத்தம் மற்றும் கேஸ் கசிவு ஏற்பட்டதால் உளுத்தூர் கிராம பொதுமக்கள் கடும் அதிர்ச்சி அடைந்தனர். எல்லாருமே ரொம்ப அதிர்ச்சி ஆகி பயந்துகிட்டு ஒரு ஏரோப்ளேன் பறக்கிற மாதிரி அந்த மாதிரி சத்தம் கேட்டுச்சு. ரொம்ப பயந்துகிட்டு எல்லாரும் போயிட்டாங்க. அதுக்கப்புறம் எல்லாரும் போன் பண்ணி காவல்துறைக்கு சொல்லி மதுரையில இருந்து வந்து அவங்களும் வந்து எல்லாம் பார்த்தாங்க. இதனிடையே தீயணைப்பு துறையினர் சுமார் 1 மணி நேரத்தில் கேஸ் கசிவை சரி செய்த பின் பொதுமக்கள் நிம்மதி அடைந்தனர். சென்னை மெட்ரோ 2ஆம் கட்ட திட்டத்திற்கு ஆசிய வளர்ச்சி வங்கி 2000 கோடி கடன் வழங்கியுள்ளது. சென்னையில் 2ஆம் கட்ட மெட்ரோ ரயில் திட்டம் 63,246 கோடி ரூபாய் மதிப்பில் 118.9 கிலோமீட்டர் தொலைவில் 3 வழித்தடங்களில் அமைக்கப்பட்டு வருகிறது. இந்த பணிகளுக்காக $780 மில்லியன் நிதி உதவி அளிக்க கடந்த 2022ஆம் ஆண்டில் ஆசிய வளர்ச்சி வங்கி ஒப்புதல் அளித்தது. அதன்படி முதல் கட்டமாக $350 மில்லியன் ஏற்கனவே வழங்கப்பட்டுள்ளது. தற்போது 2ஆம் கட்டமாக 2000 கோடி ரூபாய் கடன் வழங்கப்பட்டுள்ளது. இந்த நிதியின் மூலமாக 18 புதிய மெட்ரோ நிலையங்கள் கட்டுவது உள்ளிட்ட பணிகள் மேற்கொள்ளப்பட உள்ளன. திருவாரூர் அருகே தவறான சிகிச்சையால் கர்ப்பிணி உயிரிழந்ததாக குற்றம் சாட்டி தனியார் மருத்துவமனை மீது நடவடிக்கை எடுக்க கோரி உறவினர்கள் காவல் நிலையத்தை முற்றுகையிட்டனர். மேலராதாநல்லூர் அடுத்த குதம்ப ஐயனார் தெருவைச் சேர்ந்த ராஜகுமாரி கடந்த 8ஆம் தேதி திருவாரூர் வடக்கு வீதியில் உள்ள தனியார் மருத்துவமனையில் வயிற்று வலி காரணமாக அனுமதிக்கப்பட்டார். அங்கு 55,000 ரூபாய் பெற்றுக்கொண்டு கர்ப்பத்தில் பிரச்சனை என அறுவை சிகிச்சை செய்துள்ளனர். ஆனால் அவரது உடல்நிலை மோசமடைந்த நிலையில் திருவாரூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பினர். அங்கு சிகிச்சை பலன் இன்றி 3 மாத கர்ப்பிணி ராஜகுமாரி உயிரிழந்தார். இந்த நிலையில் மருத்துவர் மீதும் அவரது மருத்துவமனை மீதும் நடவடிக்கை கோரி ராஜகுமாரியின் உறவினர்கள் காவல் நிலையத்தை முற்றுகையிட்டனர். இவங்க பிரைவேட்ல மெடிக்கல் காலேஜ் வச்சுட்டு நடத்திட்டு இருக்காங்க. எங்கள்கிட்ட வர சொல்லி பணத்தை புடுங்கிக்கிட்டு 1 லட்ச ரூபா சொல்லி பணத்தை புடுங்கிக்கிட்டு திரும்பி மருத்துவக் கல்லூரிக்கு அனுப்பி வச்சு டெத் ஆயிட்டாங்க. இது வந்து நார்மல் டெத்னு சொல்லி போலீஸ்ல எழுதி வாங்கிட்டு போயிருங்க பாடின்னு சொல்லி மார்ச்சர்ல கொண்டு பணத்தை போட்டுட்டாங்க. அந்த பணத்தை நாங்க வாங்க மாட்டோம். இதனிடையே சம்பவம் குறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சென்னை OMR சாலையில் நடைபெற்ற வாகன தணிக்கையில் காவல்துறை வழக்கறிஞர் என துறை சாராதவர்கள் வாகனங்களில் ஒட்டியிருந்த ஸ்டிக்கர்களை போலீசார் அகற்றினர். OMR சாலையில் காரப்பாக்கம் அருகே போக்குவரத்து போலீசார் வாகன தணிக்கையில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது காவல்துறை வழக்கறிஞர், மருத்துவர், பத்திரிகையாளர் உள்ளிட்ட பல்வேறு துறை சார்ந்த ஸ்டிக்கர்கள் ஒட்டப்பட்டிருந்த வாகனங்களையும் அடக்கி சோதனையிட்டனர். இதில் துறை சாராதவர்கள் தங்களது வாகனங்களில் ஒட்டியிருந்த ஸ்டிக்கர்களை போலீசார் அதிரடியாக அகற்றினர். சில வாகன ஓட்டிகள் தங்களது உறவினர்கள் குறிப்பிட்ட துறைகளில் உள்ளதால் ஸ்டிக்கர் ஒட்டியுள்ளதாக கூறி வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். குற்றச்செயல்களில் ஈடுபடும் சிலர் தங்களது வாகனங்களில் இதுபோன்ற ஸ்டிக்கர்களை ஒட்டி தப்பித்துச் செல்வதால் தணிக்கையின் போது ஸ்டிக்கர்கள் அகற்றப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர். மேலும் காவல்துறை வழக்கறிஞர், மருத்துவர், பத்திரிகையாளர் என குறிப்பிட்ட துறைகளை சாராதவர்கள் ஸ்டிக்கர் ஒட்டிக்கொள்ளக் கூடாது என்றும் எச்சரித்து அனுப்பினர். பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி கோவை மாவட்ட பொது மீட்டர் ஆட்டோ ஓட்டுநர்கள் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். கடந்த 13 ஆண்டுகளாக உயர்த்தப்படாமல் உள்ள ஆட்டோ கட்டணத்தை நிர்ணயம் செய்ய வேண்டும், உரிய வழிகாட்டு நெறிமுறைகளை ஏற்படுத்தும் வரை பைக் டாக்ஸிக்கு தடை விதிக்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆட்டோ ஓட்டுநர்கள் முழக்கம் எழுப்பினர். உடனடியாக ஆட்டோ கட்டணத்தை நிர்ணயம் செய்ய வேண்டும் எனவும் வலியுறுத்தினர். ஆட்டோக்காரனா அவளை இழுச்சுவாங்கண்ணா, எங்களுடைய கேள்வி அதுதான். இத்தனை பைக் டாக்ஸி ஓடுதுங்க, சாயந்தரம் நேரம் பாருங்க, ஐடி பார்க்கில் இருந்து வேலையை முடிச்சு
80,000 சம்பளம் வாங்கிட்டு வெளியே வரவன் ஆப் ஓப்பன் பண்ணுறான் ஓட்டுறான். ஏன் அவன் எல்லோ போர்டு ஓட்டுவானா? இப்போ நாங்கள் எல்லோ போர்டு காக்கி சட்டை போட்டிருக்கோம். முறைப்படுத்திடுங்க. தங்கள் கோரிக்கைகளை நிறைவேற்றும் வரை தொடர்ந்து போராடுவோம் என ஆட்டோ ஓட்டுநர்கள் தெரிவித்தனர். சினிமா தயாரிப்பாளர் ஆகாஷ் பாஸ்கரன் தாக்கல் செய்த நீதிமன்ற அவமதிப்பு வழக்கில் அமலாக்கத்துறை உதவி இயக்குநர் விகாஷ்குமார் ஆஜராகி நிபந்தனையற்ற மன்னிப்பு கோரினார். டாஸ்மாக் முறைகேடு தொடர்பான சோதனையில் ஆகாஷ் பாஸ்கரனிடமிருந்து கைப்பற்றிய ஆவணங்களை ஒப்படைக்க உத்தரவிட்டு மேற்கொண்டு நடவடிக்கை எடுக்க சென்னை உயர்நீதிமன்றம் அமலாக்கத்துறைக்கு தடை விதித்திருந்தது. ஆனால் அமலாக்கத்துறை மீண்டும் சம்மன் அனுப்பியதால் ஆகாஷ் பாஸ்கரன் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தொடர்ந்தார். இந்த வழக்கு நீதிபதிகள் MS ரமேஷ், V லட்சுமி நாராயணன் அமர்வில் கடந்த முறை விசாரணைக்கு வந்தபோது அமலாக்கத்துறை உதவி இயக்குநர் விகாஷ்குமார் ஆஜராகாதது குறித்து கேள்வி எழுப்பினர். இந்த நிலையில் விகாஷ்குமார் சென்னை உயர்நீதிமன்றத்தில் நேரில் ஆஜராகி நிபந்தனையற்ற மன்னிப்பு கோரினார். இதனையடுத்து நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு முடித்து வைக்கப்பட்டது. அதிமுக மூத்த தலைவரும் மாநிலங்களவை உறுப்பினருமான CV சண்முகம் மயிலம் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிட விருப்ப மனு தாக்கல் செய்துள்ளார். சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட விரும்புவோரிடமிருந்து விருப்ப மனுக்களை பெறும் பணியை அதிமுக நேற்று தொடங்கியது. இந்நிலையில் 2011, 2016 மற்றும் 2021 ஆகிய சட்டமன்ற தேர்தல்களில் விழுப்புரம் தொகுதியில் போட்டியிட்ட CV சண்முகம் தற்போது மயிலம் தொகுதியில் போட்டியிடுவதற்காக விருப்ப மனு தாக்கல் செய்துள்ளார். கடந்த சட்டமன்ற தேர்தல் தோல்விக்கு பாஜக கூட்டணியே காரணம் என அப்போது CV சண்முகம் குற்றம் சாட்டியிருந்தது பரபரப்பை கிளப்பியது. தற்போது மீண்டும் பாஜக கூட்டணி அமைந்துள்ள நிலையில் CV சண்முகம் தொகுதி மாற விருப்பம் தெரிவித்துள்ளது முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. மேலும் அதிமுக கூட்டணியில் அன்புமணி தரப்பு இணையும் என எதிர்பார்க்கப்படும் நிலையில் மயிலம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினராக அன்புமணி தரப்பு MLA-வான சிவக்குமார் வசம் உள்ளது. இதனால் அன்புமணி தரப்பிடமிருந்து மயிலம் தொகுதி பறிக்கப்படுமா என்ற கேள்வியும் எழுந்துள்ளது. மருத்துவர்கள் நோயாளிகளுக்கு மருந்துகளை பரிந்துரைக்கும் போது அதனை தெளிவாகவும் பெரிய எழுத்துகளிலும் எழுத வேண்டும் என தேசிய மருத்துவ ஆணையம் அறிவுறுத்தியுள்ளது. இது தொடர்பாக அனைத்து மருத்துவக் கல்லூரி முதல்வர்களுக்கும் சுற்றறிக்கை அனுப்பியுள்ள தேசிய மருத்துவ ஆணையம் மருந்து பரிந்துரை சீட்டுகளை தெளிவாக எழுதுவது தொடர்பான பாடத்தை மருத்துவ பாடத்திட்டத்தில் சேர்ப்பது அவசியம் என்று பஞ்சாப், ஹரியானா உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளதை சுட்டிக்காட்டியுள்ளது. அதன்படி ஒவ்வொரு மருத்துவக் கல்லூரிகளிலும் மருந்து சீட்டு நடைமுறைகளை கண்காணிப்பதற்கு என சிறப்பு துணைக்குழு ஒன்றை அமைக்க வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது. அந்த குழுவானது நோயாளிகளுக்கு மருத்துவர்கள் எழுத்துப்பூர்வமாக வழங்கும் மருந்து பரிந்துரைகள் தெளிவாக உள்ளதா என்பதை மதிப்பிடும். அவ்வாறு இல்லாத பட்சத்தில் அதனை சரி செய்வதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும். சிகிச்சைக்கு வரும் நோயாளிகளுக்கு மூலப்பெயருடன் கூடிய மருந்துகள் தெளிவாக புரியும் வகையில் பெரிய எழுத்துக்களில் எழுதி மருத்துவர்கள் பரிந்துரைப்பது கட்டாயம் என்றும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அரசு உதவி பெறும் பல்கலைக்கழகங்களில் வேந்தராக மாநில முதலமைச்சரை நியமிக்கும் மேற்குவங்க மாநில அரசின் சட்ட மசோதாவை குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு நிராகரித்துள்ளார். பல்கலைக்கழக துணைவேந்தர் நியமன விவகாரத்தில் எதிர்க்கட்சிகள் ஆளும் மாநில அரசுகளுக்கும் அம்மாநில ஆளுநர்களுக்கும் இடையே மோதல் போக்கு தொடர்ந்து வருகிறது. மேற்கு வங்கத்தில் இந்த மோதல் அதிகரித்த நிலையில் பல்கலைக்கழக வேந்தராக முதலமைச்சரை நியமிக்கும் வகையிலான மசோதா மேற்குவங்க சட்டப்பேரவையில் 2022 ஆண்டு நிறைவேற்றப்பட்டது. ஆளுநரின் ஒப்புதலுக்காக அனுப்பி வைக்கப்பட்ட மசோதா நீண்ட தாமதத்துக்கு பிறகு 2024 ஆண்டு குடியரசுத் தலைவரின் ஒப்புதலுக்காக அனுப்பி வைக்கப்பட்டது. இந்நிலையில் முதலமைச்சரை வேந்தராக நியமிக்கும் மசோதாவை குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு நிராகரித்துள்ளார். நாடாளுமன்றத்தில் அறிமுகப்படுத்தப்படவுள்ள மசோதாக்களின் தலைப்புகளில் இந்தி சொற்கள் ஆங்கில எழுத்துக்களால் எழுதப்படும் நடைமுறை அதிகரித்து வருவதற்கு முன்னாள் நிதியமைச்சர் ப. சிதம்பரம் கண்டனம் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக தனது எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ள ப. சிதம்பரம், இதுவரை மசோதாவின் ஆங்கில பதிப்பில் ஆங்கில சொற்களிலும் இந்தி பதிப்பில் இந்தி சொற்களிலும் தலைப்பு எழுதப்பட்டு வந்ததாக குறிப்பிட்டுள்ளார். 75 ஆண்டுகளாக பின்பற்றப்பட்ட நடைமுறையில் சிக்கல்கள் இல்லாத நிலையில் ஒன்றிய அரசு ஏன் இந்த மாற்றத்தை மேற்கொள்ள வேண்டும் என அவர் கேள்வி எழுப்பியுள்ளார். மேலும் இந்த நடைமுறை இந்தி பேசாத மக்களையும் மற்ற மொழி பேசும் மாநிலங்களையும் அவமதிப்பதாக ப. சிதம்பரம் தெரிவித்துள்ளார். மார்கழி மாத பிறப்பையொட்டி உளுந்தூர்பேட்டை கைலாசநாதர் கோயிலில் ஏராளமான பக்தர்கள் அதிகாலையிலேயே குவிந்தனர். சிறப்பு பூஜைகள், மூலவருக்கு நடைபெற்ற மகா தீபாராதனையில் உளுந்தூர்பேட்டை மற்றும் சுற்றுவட்டார கிராமங்களைச் சேர்ந்த நூற்றுக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு தரிசனம் செய்தனர். மேலும் தங்களது வேண்டுதல் நிறைவேற நெய்விளக்கு ஏற்றி பெண்கள் வழிபட்டனர். திருச்செந்தூரில் பிரசித்தி பெற்ற கிருஷ்ணன் கோயிலில் அதிகாலையிலேயே நடை திறக்கப்பட்டு சிறப்பு பூஜைகள், அபிஷேகங்கள், தீபாராதனை நடைபெற்றது. அதைத் தொடர்ந்து பக்தர்கள், குழந்தைகள் பஜனை பாடல்களை பாடியபடி திருச்செந்தூரில் உள்ள முக்கிய வீதிகள் வழியாக பவனி வந்தனர்.
ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி கோயிலில் அதிகாலையிலேயே குவிந்த ஏராளமான பக்தர்கள் அக்னி தீர்த்த கடற்கரையில் புனித நீராடி ராமநாத சுவாமி மற்றும் பர்வதவர்தினி அம்மாளை நீண்ட வரிசையில் காத்திருந்து வழிபட்டனர். நீலகிரி மாவட்டம் வெட்டுவாடி கிராமத்தில் தார் பாய்களை கொண்டு கூடாரங்கள் அமைத்து கடும் குளிரில் அவதியுற்று வருவதாக கிராம மக்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். பந்தலூர் சுற்றுவட்டார பகுதிகளில் பழங்குடியின மக்கள் அதிக அளவில் வசிக்கின்றனர். வனப்பகுதியையொட்டியுள்ள வெட்டுவாடி கிராமத்தில் 7 குடும்பங்கள் வீடு இல்லாமல் தார் பாய்களை கொண்டு கூடாரம் அமைத்து வாழ்ந்து வருகின்றனர். அன்றாட கூலிகளாக காஃபி மற்றும் பாக்கு தோட்டங்களில் வேலை பார்க்கும் இவர்கள் கடும் பனிக்காலத்தில் பிளாஸ்டிக் தார் பாய்களால் வேயப்பட்ட குடிசைகளில் வாழ்வது சிரமத்தை ஏற்படுத்தியுள்ளதாக வேதனை தெரிவித்துள்ளனர். குளிர்லால படிக்கவே முடியல. என்ன ஒரு வீட்டில் 4-5 பேர் தான் தங்குறோம். என்ன பண்ணணும்னு தெரியல. அரசாங்கம் உங்களுக்கு என்ன பண்ணணும்? வீடு கட்டி கொடுக்கணும். கரண்ட் இல்லை, கரண்ட் வேணும். தண்ணி இல்லை, தண்ணியும் வேணும். ரோடு அதுதான். குளிரின் தாக்கம் மட்டுமன்றி வனவிலங்குகளின் அச்சுறுத்தல்கள் அதிகரித்துள்ளதாகவும் அச்சம் தெரிவிக்கும் அவர்கள் தங்களுக்கு தொகுப்பு வீடுகள் கட்டித்தர வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளனர். சென்னைக்கு குடிநீர் வழங்கும் ஏரிகளில் ஒன்றான புழல் ஏரி 8வது நாளாக முழு கொள்ளளவில் நீடிக்கிறது. 3300 மில்லியன் கன அடி கொள்ளளவு கொண்ட ஏரி முழுமையாக நிரம்பியுள்ளது. ஏரிக்கு 270 கன அடி நீர்வரத்து வந்து கொண்டிருக்கும் நிலையில் சென்னை குடிநீருக்காக 184 கன அடி தண்ணீர் திறக்கப்பட்டு வருகிறது. 8வது நாளாக இன்றும் புழல் ஏரி அதன் முழு கொள்ளளவில் நீடிக்கிறது. மேலும் புழல் ஏரியிலிருந்து 270 கன அடி உபரிநீர் வெளியேற்றப்பட்டு வருவதால் கரையோர மக்கள் எச்சரிக்கையாக இருக்க அறிவுறுத்தப்பட்டுள்ளது. உள்ளது. 1081 மில்லியன் கன அடி கொள்ளளவு கொண்ட சோழவரம் ஏரியில் நீர் இருப்பு 536 மில்லியன் கன அடியாக உள்ளது. இதேபோல் 500 மில்லியன் கன அடி கொள்ளளவு கொண்ட கண்ணன்கோட்டை தேர்வாய் கண்டிகை ஏரியில் நீர் இருப்பு 462 மில்லியன் கன அடியாக உள்ளது. சென்னை அடுத்த மதுரவாயலில் விளையாட்டு உபகரணங்கள் கடையில் உரிமையாளர் கண் முன்பே ஒருவர் கிரிக்கெட் பேட்டை திருடிக் கொண்டு ஓடும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளன. ஆலப்பாக்கம் பகுதியில் உள்ள கடைக்கு கிரிக்கெட் பேட் பார்ப்பது போல் வந்த நபர் ஒருவர் ஹெல்மெட்டை கழற்றாமல் கடைக்குள் நுழைந்துள்ளார். அவர் கிரிக்கெட் பேட்டை வாங்குவது போல் கடைக்காரரிடம் பேச்சு கொடுத்துள்ளார். கடைக்காரர் வேறு வாடிக்கையாளரிடம் பேசிக் கொண்டிருந்த போது திடீரென 20,000 ரூபாய் மதிக்கத்தக்க கிரிக்கெட் பேட்டை திருடிக் கொண்டு நம்பர் பிளேட் இல்லாத இருசக்கர வாகனத்தை எடுத்துக்கொண்டு அங்கிருந்து தப்பியுள்ளார். அந்த மர்ம நபரை கடைக்காரர் துரத்தி பிடிக்க முயற்சித்த போது அவர் வாகனத்தை எடுத்துக்கொண்டு சென்றது தெரிய வந்துள்ளது. புகாரின் அடிப்படையில் மதுரவாயல் போலீசார் வழக்கு பதிவு செய்து சிசிடிவி காட்சிகளை வைத்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கோவையில் கிறிஸ்துமஸ் பண்டிகையை முன்னிட்டு பிரம்மாண்ட கிறிஸ்துமஸ் மரத்தில் விளக்கு ஏற்றும் நிகழ்ச்சியுடன் கிறிஸ்துமஸ் கொண்டாட்டங்கள் தொடங்கின. 28 அடி உயரமுள்ள கிறிஸ்துமஸ் மரம் மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டு காட்சிப்படுத்தப்பட்டது. அந்த வளாகத்திலேயே அமைக்கப்பட்டிருந்த குடில் மற்றும் கிறிஸ்துமஸை விளக்கும் வகையில் பாடப்பட்ட பாடல்கள் பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தன. ஸோ எல்லா வருஷமும் எல்லாரும் வந்து இந்த ஈவெண்ட் பார்க்குறக்கு வேண்டி ஸ்பெஷலாக வருவாங்க. இந்த தடவை கொஞ்சம் கூடி ஸ்பெஷல் பிகாஸ் ஆஃப் தி ஃபீட் ஆஃப் கிறிஸ்மஸ் ட்ரீ அண்ட் கொயர் டீமுக்கு ஸ்பெஷலாக வந்திருந்தாங்க. கேரளாலேருந்து வந்திருந்தாங்க டீமு. 3 சாங்ஸில் வந்து கம்ப்ளீட் கிறிஸ்மஸ் என்னன்னு சொல்லி நாங்கள் ரெப்ரசென்ட் பண்ணியிருந்தோம். நடுவதற்கு 2000 ரூபாய் லஞ்சம் வாங்கிய உதவி பொறியாளருக்கு கரூர் நீதிமன்றம் 3 ஆண்டு சிறை தண்டனை விதித்துள்ளது. 2011ஆம் ஆண்டு கரூர் மாவட்டம் நெய்தலூர் பகுதியில் மின்கம்பம் நட சுந்தரராஜன் என்பவரிடம் 2000 லஞ்சம் பெற்ற வழக்கில் மின்வாரிய அலுவலகத்தின் உதவி பொறியாளராக இருந்த நாராயணனை லஞ்ச ஒழிப்புத்துறை கைது செய்தது. இந்த வழக்கை 14 ஆண்டுகளாக விசாரித்து வந்த கரூர் நீதிமன்றம் நாராயணனுக்கு 3 ஆண்டு சிறை தண்டனையும் 10,000 ரூபாய் அபராதம் விதித்து உத்தரவிட்டது. இதற்கிடையே ராமநாதபுரம் மாவட்டம் முதுகுளத்தூரில் பூச்சிக்கொல்லி மருந்து கடை உரிமையாளரிடம் 8,000 ரூபாய் லஞ்சம் வாங்கிய வேளாண்மை உதவி இயக்குநர் கேசவராமனை நேற்று இரவு லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் கைது செய்தனர். அவரிடம் மேற்கொண்ட விசாரணையில் வேளாண் இடுபொருட்களை முறைகேடாக விற்பனை செய்திருப்பது தெரியவந்திருப்பதாக கூறப்படுகிறது. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை நேற்று மாலை 1 லட்சம் ரூபாயை கடந்து நுகர்வோருக்கு அதிர்ச்சி அளித்த நிலையில் இன்று சவரனுக்கு 1,320 ரூபாய் குறைந்துள்ளது. இன்று காலை 22 காரட் ஆபரண தங்கம் விலை கிராமுக்கு 165 ரூபாயும் சவரனுக்கு 1,320 ரூபாயும் சரிந்துள்ளது. இதையடுத்து கடைகளில் சவரன் விலை 98,800 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. 1 கிராம் தங்கத்தின் இன்றைய சந்தை விலை 12,350 ரூபாய். வெள்ளியின் விலையும் இன்று கிராமுக்கு 4 ரூபாய் குறைந்து 1 கிராம் 210
11 ரூபாய்க்கு வர்த்தகமாகிறது.